எதுக்கு எடுத்தாலும் பொண்ணுங்களை குறை சொல்லாதீங்க. ஏன் பொண்ணுங்களுக்கு சூஸ் பண்ற உரிமை இல்லையா என்ன? அப்படி சொல்ற பொண்ணுங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா சூஸ் பண்றது உரிமை இருக்கு, ஆனா யாரை சூஸ் பண்றோம், கரெக்டா சூஸ் பண்றோமா அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னாலே அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வேர்டு வந்து நம்ம மைண்ட்ல இருக்கும். தமிழ்நாடுல இந்திய அளவுல நிறைய பெருமையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு இஷ்யூவும் நடந்திருக்கு. இது இந்திய அளவுல இப்போ பேசப்படுற ஒரு இஷ்யூ. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, விக்டிம் என்ன பதில் சொன்னாங்க, போலீஸ் பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்க, அதுக்கு கோர்ட் வந்து என்னென்ன கேள்வியெல்லாம் தமிழ்நாடு அரசிட்டையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் கேட்டாங்க, அதுக்கு அவங்களோட ரிப்ளை என்ன அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. என்னதான் ஆச்சு, ஒருத்தன் 35 அபோவ் ஏஜில் இருக்கான். அவன் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. சாதாரண ஒரு பிரியாணி கடையை போட்டுட்டு ரன் பண்ணிட்டு இருக்கான். அவன் எதுக்கு யூனிவர்சிட்டிக்குள்ளே வரணும், அவனோட ஒய்ஃபை பிக் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்தவனுக்கு பின்னாடி என்ன வேலை, அந்த செவர் உடஞ்சிருந்தனால நான் உள்ளே போனேன், டாய்லெட் போனேன் அப்படின்ற மாதிரி பதில்லாம் அவன் சொல்கிறான். ஸோ யார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி பல வேலைகளை செஞ்ச ஒருத்தன் தான் இவன். ஸோ 9 கேஸ் இருக்குது இப்போதைக்கு இவன்ட்ட. அதே மாதிரி திருட்டு வழிப்பறின்னு சொல்லிட்டு 15 கேஸ் மேலே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்ட் எப்படி இவ்வளோ தைரியமாக இந்த வேலையை செஞ்சான், அதே மாதிரி இவ்வளோ தைரியமாக வெளியே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்றது தெரில. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கேர்ள் அண்ட் பாய் லவ்வர்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெண்டிங் டைம் டுகெதர், அவங்களோட பர்சனல், அது வந்து அவங்க தனியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தனியாக இருக்கும் போது இவன் அந்த பக்கத்து போயிருக்கான். இவன் யார் அப்படின்னா ஞானசேகரன் ஒருத்தன், 37 வயசு ஒருத்தன், பிரியாணி கடை வச்சிருக்கான். அவன் தான் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சவன். ஸோ அவன் வந்து அந்த பக்கத்து போகிறான். ஸோ அவங்க 2 பேரும் தனிமையில் இருக்கிறத பார்க்குறான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான். ஸோ அந்த வீடியோவை அவங்ககிட்டயே போய் காமிச்சு, காலேஜுக்கு இதுக்கு தான் வர்றீங்களா, நான் டீன்கிட்ட சொல்லவா, பிரின்சிபல்கிட்ட சொல்லவா, ஸோ இந்த வீடியோவை வந்து நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுவேன், உங்கள் 2 பேரோட படிப்பு போயிடும் அப்படின்னு 2 பேர்த்தையுமே மிரட்டிட்டான். ஸோ அந்த பையனை மிரட்டி, இப்போ நீ திரும்பி பார்க்காம போறியா இல்லையா அப்படின்னு மிரட்டி அந்த பையனை போக வச்சுட்டான். ஸோ அவனும் வந்து கூறுவார் இருக்கா என்னன்னு தெரில, ஒரு பொண்ணை தனியாக விட்டு போகிறோமே அப்படின்றது கூட இல்லாமல் அவனும் போயிட்டான். ஸோ அந்த பொண்ணு எடுத்த ஒரு தப்பான விஷயம் அவனை சூஸ் பண்ணது. அவன் ஏன் தனியாக விட்டு போனான் அப்படின்றது இன்ன வரையும் ஒரு மர்மமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன் போனால், என்னதான் மிரட்டினாலும் உன்னோட லவ்வர் விட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பொண்ணும் தெரியாமல் சூஸ் பண்ணியிருக்கான் என்னன்னு தெரில. ஸோ அவன் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கான். ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஸோ அதனால நான் வந்து உங்கள் வீட்டில் மிரட்டிடுவேன், உங்கள் வீட்டில் காமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கான். அதே மாதிரி ஒரு 3 விஷயங்களையும் சொல்லியிருக்கான். நீ வந்து நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், அதே மாதிரி எங்கள் சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படின்னு இந்த பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கான், தப்பாக நடந்திருக்கான். இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் ஒருத்தன் லவ் பண்ணி அவன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் போனேன், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா யார் மேலே தப்பு, என் மேலே தப்பே கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு தைரியமாக வெளியே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து சல்யூட்ங்க. ஏன்னா ஒரு பொண்ணு இப்படி நடந்திருக்கு அப்படின்னா வெளியே சொல்ல எல்லாருமே தயங்குவாங்க. அதே மாதிரி 4 பேர் 4 விதமாக அவங்களெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் கிடையாது. ஒரு கூட்டம் வந்துருவாங்க, என்னதான் பொண்ணுங்க வந்து இடம் கொடுக்காம இந்த மாதிரி வருவாங்களா, இந்த மாதிரி நடந்திருக்குமா தப்பு அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் வந்து எதை கொண்டு அடித்தாலும் வேர்ட்ஸ் கிடையாது அவங்களெல்லாம் சொல்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல, அந்த மாதிரி சமூகத்தில் தான் இப்போயும் நம்ம இருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸார் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல சிசிடிவி இல்லை, இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் அந்த இடத்துல சிசிடிவி இல்லை. அந்த அக்யூஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மொபைல் நெட்வொர்க்கை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல சிசிடிவி இல்லை, வேற சிசிடிவி மூலமாக அந்த இடத்துல யார் யார் போனாங்க அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சு இந்த அக்யூஸ்ட், அதாவது இந்த ஞானசேகரன், அவனை பற்றி விசாரிக்க நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவனோட தம்பியே சொல்லியிருக்கான், இதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் பண்ணியிருக்கான் இவன், ஸோ இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனால் இவ்வளோ தைரியமாக வெளியே அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்கான். நிறைய அரசியல் தலைவர்களோட அவன் ஃபோட்டோ எடுத்திருக்கான் சோஷியல் மீடியாவில். ஸோ அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக யார் போனாலும் வந்து பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அரசியல் ஆக்க வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அதை
ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து எப்படியும் வந்து சொல்லுவாங்க. நிறைய கட்சிகள் வந்து நிறைய போராட்டம் பண்ணாங்க. அதே மாதிரி சவுக்கடி போராட்டம்லாம் பண்ணாங்க. நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு கோர்ட் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இது எப்படி வெளியே வந்துச்சு? 14 பேர் அந்த எஃப்ஐஆர் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்களாம். அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் வந்து தெளிவான எங்களுக்கு பதில் வேணும். இதுக்கு பொறுப்பு முழுக்க முழுக்க தமிழக அரசும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய கோரிக்கைகளும், இன்னும் நிறைய அறிக்கைகளும், இன்னும் நிறைய கேள்விகளும் கேட்டிருக்காங்க தமிழக அரசு. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மாணவியோட தைரியத்தை பாராட்டியிருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்குன்னா தைரியமாக வெளியே சொன்னதுக்கு முதல்ல வந்து அந்த பொண்ணை பாராட்டி ஆகணும்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட டியூஷன் ஃபீஸாக இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே யூனிவர்சிட்டி தான் ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு அந்த குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் 25 lakhs வந்து கொடுக்கணும் நிவாரணமா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட சேஃப்டியும் அந்த ஃபேமிலியோட சேஃப்டியும் முழு பொறுப்பு தமிழக அரசுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்களோட சாய்ஸ், பொண்ணுங்களோட விருப்பத்துக்கு யாரும் தலையிடக்கூடாது. ஸோ இப்போவுமே வந்து இந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா, எதுக்கு அந்த பொண்ணு அங்கே போச்சு, எதுக்கு அந்த பையன் கூட அங்கே போச்சு, காலேஜுக்கு இதுக்கு தான் போதா, காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டாலும் ஒரு பொண்ணுக்கு சூஸ் பண்ணுற உரிமை கூடயா இல்லை? அந்த பொண்ணு மேஜர் லவ் பண்ணுற பையனை நம்பி அந்த பொண்ணு போயிருக்கு, அவ்வளோதான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அந்த பொண்ணு சூஸ் பண்ணுற ஒரு ஆள் போயிட்டான், அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அதே மாதிரி போலீஸ் ஃபங்க்ஷனும் ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒருத்தை மட்டும் குற்றவாளி அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. ஸோ இன்னும் குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிக்கணும், இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் சொன்னாலும், இவ்வளோ விஷயம் இந்த இஷ்யூக்காக இவ்வளோ ஸ்டெப் எடுத்து இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் போராட்டம் நடந்தாலும் இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்கனவே நிறைய இடத்துல நடந்திருக்கு. இன்னும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யன்னு தெரியல. இதுக்கான முழு தீர்வு கடுமையான சட்டங்கள் இருந்தால் மட்டும்தான் இதுக்கான முழு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களும் சூஸ் பண்ணுறத கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், கரெக்டான பார்ட்னரை தேர்ந்தெடுத்துக்கோங்க. யாரை நம்பியும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சேஃபாக இருங்க கேர்ள்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.